பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரம் சீக்ரெட் ரூம் இருக்க போகுதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல 2 பேர் எலிமினேஷன் ஆகியிருக்காங்க. ஒன்னு துஷார், இன்னொன்னு பிரவீன். இதுல துஷார் இருக்கார் இல்லையா, அவர் போனது யாருக்குமே வருத்தம் கிடையாது. ஆனா பிரவீன் போறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பிரவீனுக்கும் அது வருத்தம், அவரோட ரசிகர்களுக்கும் அது வருத்தம். ஏன்னா இந்த ஒரு பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டல்லா போய்கிட்டு இருக்கு. அதுல ஓரளவு கண்ணன் கொடுத்தது அப்படிங்கிறது பிரவீன் அவர்கள் தான். ஆனா அவரு இந்த சீசனை விட்டு போறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா எல்லாராலையும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அவரை எலிமினேஷன் சொல்லும்போது அவராலையும் நம்ப முடியல. நான் தலை போட்டி செலக்ட் ஆயிருக்கேன், ஓட்டுகள் நல்லா வாங்கினேன், நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன், என்னையே அனுப்புறீங்க அப்படின்னு 1 மணி நேரத்துக்கு மேல அவர் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. பல ஆர்ப்பாட்டங்களுக்கு அப்புறம் தான் அவரு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஷோ பயங்கர டல்லா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல நல்லா விளையாடுற ஒரு பிளேயர் போனா நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. இது பிக் பாஸ்க்கு தெரியாம இருக்குமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த சீசன்ல சீக்ரெட் ரூம் இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பிக் பாஸை ரெகுலரா பாக்குற எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போதே சீக்ரெட் ரூம் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள ஒன்று செட் பண்ணிருப்பாங்க. அதாவது மக்கள் பார்க்கும்படி வெளியே அனுப்புற மாதிரி அனுப்பிடுவாங்க. ஆனா அவரை வீட்டுக்குள்ளே தான் வச்சிருப்பாங்க. கண்டஸ்டன்ஸ்க்கு தான் அவர் இருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. அவர் வீட்டுக்குள்ளே மானிட்டர்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு 1 வீக் கழிச்சு அவரை மறுபடியும் உள்ள விடுவாங்க. அந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி 3வது சீசன்ல தான் கடைசியா சேரன் அவர்களை அந்த மாதிரி சீக்ரெட் ரூம்ல வச்சிருந்து அதுக்கப்புறம் அவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4-5 சீசன் கடந்துருச்சு. சீக்ரெட் ரூமுங்கிற வார்த்தையே பிக் பாஸ் வீட்டுல எடுக்கல. பட் இந்த சீசன் டல்லா போகுது இல்லையா, அதை கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சீக்ரெட் ரூமை லான்ச் பண்ண போறாங்களாமா. பிரவீன் அவர்கள் சொன்னார் இல்லையா, நான் நல்லா தான் ஓட்டு வாங்கியிருக்கேன், நல்லா தான் விளையாண்டுருக்கேன், அடுத்த வாரம் இருந்தனா வீடு இன்னும் வேற மாதிரி மாறும் அப்படின்னு. அதே தான் பிக் பாஸ் டீமும் சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா விளையாண்டுருக்கீங்க, நல்லா தான் ஓட்டுகள் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த வாரம் உங்களை நாங்கள் அனுப்ப போகிறது கிடையாது, சீக்ரெட் ரூம் தான் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரை சீக்ரெட் ரூமில் போகிறாங்க. ஏற்கனவே பிரவீன் அவர்கள் கேப்டன்சி டாஸ்கில் அடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ சீக்ரெட் ரூமில் போட்டால் அவரை பற்றி யாராவது பேசினாலோ இல்லை கண்டஸ்டன்ஸோட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலோ கண்டிப்பாக அவர் அவரோட கேமை டோட்டலாக மாற்றிக்கிட்டு மறுபடியும் புதுசாக தாறுமாறாக விளையாடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட 5 சீசன் கடந்து இந்த ஒரு சீசன்ல தான் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்குறோம். இதெல்லாம் கேட்கும் போதே நடந்தால் நல்லா இருக்குமாப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் தான் நம்ம மனசுலையுமே எழுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் பிரவீன் மாதிரியான ஒரு குட் பிளேயரை கண்டிப்பாக வெளியே அனுப்பாமல் சீக்ரெட் ரூமில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது போட்டியை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குவோம் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த சீசனில் சீக்ரெட் ரூம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? பிரவீன் அவர்கள் வெளியே போவாரா இல்லை சீக்ரெட் ரூம் போவாரா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க.